ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினிஸ் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு மூவி அப்டேட் தாண்டி ஒரு நபரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் மேல இருந்த கிரேஸ பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. போன சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆல்பம் சாங்ஸ ட்ரெண்டுக்கு கொண்டு வந்தவரே இவர் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அப்புறம் நம்ம தமிழ் சினிமால ஒரு மியூசிக் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஆகட்டும், நடிக்கிறதாகட்டும் நிறைய விஷயங்களே பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆடிட்டாங்க. ஹிப்ஹாப் தமிழாவை தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. லப்புல மப்புல சாங் ஆயிக்கட்டும், வாடிப்புல வாடி சாங் ஆயிக்கட்டும், இது போல நிறைய ஹிட்ஸ் கொடுத்த இவரே டைரக்ட் பண்ண மீசே முறுக்கு படம். இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இது தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிருந்தாலும் கடைசியா பிடி சேரண்ட ஒரு படம் ரீசெண்டா வெளிவிட்டிருந்தாரு. இந்த படமும் வேற லெவல் ஹிட்ட கொடுத்தனே சொல்லலாம். இதுக்கு அடுத்ததாக இவரோட அடுத்த படம் என்னவா இருக்குமென்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இவரு அடுத்தது ஆக்ட் பண்ண போற படம் என்னன்னு பார்த்தோம்னா கடைசி உலகப்போர். இந்த படம் ஒரு வார் ரிலேட்டடான ஒரு படமா இருக்க போகுது. அதே போல இந்த படத்தோட போஸ்டரும் ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த கிளிம்ஸையும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோல நிறைய வார் சீன்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இந்த படம் மோஸ்ட்லி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்கிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணினதாயிக்கட்டும், மியூசிக் டைரக்ஷன் ஆயிக்கட்டும், ஆக்டிங் ஆயிக்கட்டும் எல்லாமே நம்ம ஹிப்ஹாப் தமிழாவே பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினாக அநேகா அவர்கள் நடிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் ஹிப்ஹாப் தமிழா பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.